ஹாய் கைஸ், திஸ் இஸ் இந்து அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பொங்கல் vlog தான். பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்லேருந்தே நாங்கள் பொங்கல் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஊர்லலாம் பார்த்தா யூஸ்வலாகவே வந்து நைட்லேருந்தே வந்து கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 10 o'clockலேருந்தே நாங்கள் வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே அடுப்பில் எல்லாம் வந்து காவி அடிக்கணும். ஸோ நான் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இடையில வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மொட்டை மாடியில் வச்சு தான் பொங்கல் விட போகிறோம். ஸோ அங்கேயும் வந்து எல்லாமே நீட் பண்ணி கோலம்லாம் போட்டு ஃபுல்லாகவே ஒயிட் கலரும் காவி கலரும் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஊரில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது ஊரில் உள்ள எல்லாருமே வந்து 10:30க்கு மேலே அசம்பிள் ஆயிடுவாங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ ஃபுல்லாகவே கோலம் போடுறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெளியே கோலம் போடுறதுக்கு வந்து ஒரு 11 o'clock மேலே கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் கோலம் போடுறதுக்கு. ஸோ எனக்கு புள்ளி இல்லாத கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து புள்ளி வச்ச கோலம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நைட் டைம் வந்து கோலம் போடும்போது வந்து போரே அடிக்காது. ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ சென்னையில் வந்து பொங்கல் கொண்டாடினா இது மட்டும் மிஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேஜர் மிஸ்ஸிங். ஸோ கோலம் போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து நானும் என்னோடய அத்தையும் சேர்ந்து எல்லாமே கலர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட அந்த கோலத்தில் வந்து கொஞ்சம் கூட அழியலை. நாங்கள் போட்ட மாதிரியே தான் இருந்தது. ஸோ நாங்கள் மாடியில் வச்சு தான் பொங்கல் விடணும். ஸோ நான் ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் அத்தை வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மாடியில். ஸோ நான் வர முன்னாடியே அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுப்பு மட்டும் பற்ற வைக்கலை, நான் வந்ததுக்கப்புறமா எல்லாமே பண்ணாங்க. ஸோ நாங்கள் பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6:30 இருக்கும் டைமு. ஊரில் வந்து மொட்டை மாடியில் வச்சு இந்த மாதிரி மண் அடுப்பில் வந்து பொங்கல் விடுறது வந்து இன்னும் ஸ்பெஷல் தான். அது ஒரு தனி ஹாப்பினஸ், அது சூப்பராக இருக்கும். ஸோ இதனாலே வந்து நாங்கள் பொங்கல் வரும்போதெல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுவோம். ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினப்போம். ஸோ சென்னையில் வந்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஸோ நாங்கள் பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணும்போது டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். ஸோ பொங்கல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து என்னோடய வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நான் பொங்கலுக்காக வியர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட். இது ஒரு saree தான். ஸோ இதை நான் வந்து லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஷால் மட்டும் அடிஷ்னலாக நான் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ லைட்டாக போட் நெக் வச்சு பேக் ஹூக் வச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாட்டம் ஸ்கர்ட் வந்து ஃப்ளீட் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். சைடில் வந்து இந்த மாதிரி ரோப்பில் வந்து டெசல் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் எங்கள் பொங்கல் வந்து போச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.